எப்படின்னா அத கவர்மெண்ட்ல வீடு கட்டி தராங்கல்ல, அதுல தான் கட்டினாங்க. எது அந்த பசுமை வீடா? அஸ்திவாரம் இருக்கா? முழுசா கட்டினதுக்கு அப்புறம் தான் பிட்டு பிட்டா பணம் தருவாங்க. அதுக்கு பணம் கையில வச்சிருந்தா தான் ஆரம்பிக்க முடியும். அந்த பணம் தான் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்குறேன். ஏனுங்கத்த, எதுக்குங்கத்த உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேக புத்தி? அவங்களா சீட் நாட்டு போட்டு காசு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு எவளாவது காதுல பூ சுத்தி வச்சிருப்பா, நீ அவகிட்ட போய் சொல்லு. நீங்க என்ன புலம்புனாலும் அதுதான் உண்மை. சும்மா கண்டதை நினைச்சிட்டு சௌரியத்துக்கு பேசிட்டு அவங்க வீடு கட்டுறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டது அவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு அவங்க வீடு கட்டிட்டாங்கன்னு உங்களுக்கு பொறாமை. ஆமா, பொறாமை. பெரிய ஜில்லா கலெக்டர் பங்களா வீடு கட்டிக்கிறாங்களாமா, அதை பார்த்து நான் பொறாமைப்படுறேனாமா. சும்மா நிறுத்துங்கத்த, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி எங்க வீடு பெரிய பங்களா தான். இது உங்கூடா? அப்போ அது உங்க வீடுனா இது யார் வீடு? யார் வீடுனா உங்க வீடுத? என்னடா வளர்ற? நீ என்ன தெருவிலேயே படுத்து தூங்குற? இங்க தான தூங்குற? ஓஹோ, அப்ப பிளாக் பார்த்துல படுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அப்ப பிளாக் பார் சொந்தமாயிருமா? பொண்ணுங்களுக்கு எப்பவுமே அவங்க வீடுனா எப்பவுமே அவங்க அம்மா வீடு தான். ஏன்னா நாங்க அங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டோம், எல்லா வேலையும் எங்க அம்மா பார்த்துக்குவாங்க. நாங்க உரிமையா ஜாலியா இருப்போம். ஆனா இங்க புறா வேலை எங்க தலையில கட்டிட்டு நீங்க தானே ஜாலியா இருக்கிறீங்க. அப்படின்னா இது உங்க வீடு, அதாவது என் மாமியா வீடு. அப்படி என்ன வேலை வாங்கிட்டாங்க? சோறாக்கி குழம்பு வச்சு பெட்ஷீட் துவைக்கிறதெல்லாம் ஒரு வேலையா? எல்லாம் வளர்த்துன வீடு அப்படி. எல்லா பொட்ட பிள்ளைகளுக்கும் எல்லா வேலையும் சொல்லி கொடுத்து நல்ல நெட்டை வாங்கி வளர்த்திருக்கணும். சும்மா கஞ்சாச்சி பொம்மை மாதிரி வளர்த்துனா சொன்னபடி கேக்குமா? இல்ல இங்க வந்து வேலை செய்ய கையில் ஆகாம இல்ல வாய்க்கு வாய்க்கு உன்ன மாதிரி பேசுமா? ஓஹோ, ஏங்கத்த, அப்படின்னா உங்க அம்மா வீட்டுல உங்களை ஒரு வேலை வாங்காம வளர்த்துனாங்களா? அப்படின்னு யார் சொன்னா? நான் 3வது படிக்கும் போதே எங்க அம்மா தரன்னு இழுத்துட்டு போய் என்ன நெல்ல இருக்க விட்டாங்க தெரியுமா? இல்லையே, பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு மாரியத்தா கோயில் சுத்தி விளையாண்டீங்கன்னு அதுக்கு தான் வேலைக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு உங்க பையன் சொன்னா. அப்படியே அவனுக்கு என்ன வெங்காயமா தெரியும்? அவன்லாம் அப்ப பிறக்கவே இல்ல. அவங்கெல்லாம் எங்க எத்தனை வேலை வாங்குனாங்க தெரியுமா? சும்மா பேச வந்துட்டா. ஓ, அப்போ எங்க அப்பன் வீட்டுல என்ன வேலை வாங்காம வளர்த்துனாங்க, அதனால இங்க வேலை செய்யாம மூக்கால அழுகுறேன். நீங்க உங்க அப்பன் வீட்டுல உங்களை நல்லா வேலை வாங்கி தானே வளர்த்துனாங்க, அப்படியே இங்க வந்து நீங்க வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க. யார் பண்ணல? தெரிஞ்ச மாதிரி பேசுற? இத்தனை வருஷமா பையனை பெத்து வளர்த்தி கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நான் தான் எல்லா வேலையும் செஞ்சேன். அதைத்தான் நானும் கேட்க வந்தேன். கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் வீட்டில் இருக்கிற வேலை எல்லாமே பண்ணுறது, அப்புறம் நாங்கள் வந்தோன்னே இருக்கிற வேலையெல்லாம் நாங்கள் தான் செய்யணுமா? இது என்ன நாயோ, நீங்கள் என்ன கடையிலேயே விழுந்துட்டீங்க?